நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒரு கிராமத்துல விக்ரமஜித் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப பணக்காரரா இருப்பாரு. அதனால என்ன பண்றாருன்னா, நமக்கு தான் எல்லா இடமும் சொந்தமா இருக்கணும், ஏமாத்தி இடத்தெல்லாம் பறிக்கலான்ற மாதிரி நிறைய பேரோட இடத்தை ஏமாத்தி பறிச்சுட்டு இருக்காரு. மகாதேவ் அப்படின்ற ஒரு நபரோட இடத்தையும் ஏமாத்தி பறிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மகாதேவுக்கு நந்தினின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்றத முழு கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல வரப்போகுது. அது எல்லாமே உடனே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதே மாதிரி ஐ பண்ற ஆப்ஷன் இருக்கு, முடிஞ்சா அதையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். விக்ரமஜித் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். பண்ணையார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய இடம் வச்சிருக்காரு. இந்த கிராமத்துல பாதி இடம் இவருக்கு தான் சொந்தம். ஆனா இதை தாண்டி எல்லா இடத்தையும் நம்ம கேப்சர் பண்ணணும். நம்ம தான் மத்த எல்லாருமே நமக்கு கீழே வேலைக்காரங்க மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறவரா இருப்பாரு. இந்த விக்ரமஜித்து கிட்டே உதவியாளர்கள் மாதிரி வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டே இவர் ரொம்ப கடினமா தான் நடந்துப்பாரு. அதாவது யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாரு. நான் தான்டா, நீங்கெல்லாம் எனக்கு அடிமை மாறுறா அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல தான் அவர் நடந்துப்பாரு. சோ அவருக்கு எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணுன்ற மாதிரி ஆசை இருக்கு பாத்தீங்களா. எப்படியாவது ஏமாத்தி இடத்த புடுங்குவாரு. இப்ப ஒருத்தங்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட காசு கேட்டு வந்தாங்கன்னா, உன்னோட இடம் இருக்குல்ல, அதை வச்சு நீ காசு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு நல்லா தெரியும் திரும்பி அவங்களால அந்த காசை தர முடியாது, இடம் நமக்கு கிடைச்சிரும் தெரியும். அப்படிதான் ஏற்கனவே நிறைய இடங்களை இவர் வாங்கியிருப்பாரு. இப்பயும் ஒவ்வொரு ஏமாத்து வேலை பண்ணி அவங்களோட இடத்தெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே இவர் பண்றது தெரியுது. ஆனா என்ன பண்றது, இவரோட வலையில போய் நம்ம விழுந்துடுறோமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கஷ்டத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. மகாதேவ் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. மகாதேவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்துல இவருக்கு விவசாயத்துல ஓரளவுக்கு காசு கிடைக்குது. அது மூலியமா தான் பொண்ணை படிக்க வச்சிருப்பாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்ப காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு வேலையிலயும் இருக்காங்க. வேலையில இருந்தாலுமே சரி, அப்பாக்கு அப்பப்ப உதவி எல்லாம் செய்வாங்க. விவசாயத்துல அப்பாக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா இவங்க அந்த இடத்துக்கு செய்வாங்க. மகாதேவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை பார்க்கிறோம், வருவாய் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பாவோட இடத்து மேல இந்த விக்ரமஜித்தோட கண்ணுப்படுது. இந்த மகாதேவன்றவரோட இடத்து மேல விக்ரமஜித்தோட கண்ணுப்படுது. இவன் என்ன, எல்லாருமே நம்ம கிட்ட பண கஷ்டத்துக்காக வராங்க, நம்ம ஏமாத்தி இடத்த புடிங்கிடுறோம், இவன் மட்டும் நம்ம கிட்ட வரவே மாட்டானே, இவன் இடம் மேல எனக்கு ஒரு கண் இருக்கு. ஏன்னா ஃபேக்டரியை சேர்ந்தவங்க இந்த இடத்துல எனக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க. இதை எப்படியாவது நம்ம பறிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விக்ரமஜித்தும் ஒரு பிளான போடுறாரு. இப்ப விக்ரமஜித் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்த எனக்கு தந்துரு அப்படின்ற மாதிரி முதல்ல மகாதேவ் கிட்ட பேசுறாரு. அதாவது நாசுக்கா பேசி, அதாவது நீ என்னப்பா விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, பொண்ணு இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டால, நீ வீட்டுல உட்கார வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பேசி அந்த இடத்தை கேட்கிறாரு. ஆனா மகாதேவ் இருக்காருல, இல்ல விவசாயத்தை என்னால விடவே முடியாது, அதனால இடத்தை தர ஐடியா இல்லைன்ற மாதிரி மறுத்துறாரு. இதுல விக்ரமஜித் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. ஓஹோ, எனக்கே இடத்தை தரமாட்டியா, என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சில சதி திட்டம் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த விக்ரமஜித்துக்கு தெரிஞ்ச கிருபான்ற ஒரு அதிகாரி இருக்காரு. அதாவது அந்த அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னன்னா பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு கமிஷன் மாதிரி கிடைக்கும். அதனால இந்த விக்ரமஜித்துக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனே பண்ணுவாரு. இப்ப விக்ரமஜித், எனக்கு அந்த இடம் மேல ஒரு கண் இருக்கு, அந்த இடத்தை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கணும், போலி டாக்குமெண்ட் இதுக்கு முன்னாடி எனக்காக ரெடி பண்ணி தந்திருக்கல, இப்பயும் எனக்கு என் பேர்ல அந்த இடம் இருக்க மாதிரி ஒரு போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணு, அதை வச்சு எப்படியாவது மிரட்டி நான் அந்த இடத்த புடுங்கிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கிருபாவும் கவனமா இருங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி எனக்கு இந்த உதவி பண்ணிருக்க, பிரச்சனை வந்ததா, பிரச்சனை வரல, நான் பாத்துக்கிறேன், நீ ரெடி பண்ணி தான்னோன்னு அந்த கிருபா என்ன பண்றாருன்னா, இவருக்கு வேண்டிய மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி தந்துடுறாரு. அந்த இடத்தோட சொந்தக்காரரான மகாதேவ் கிட்டே போதுமான டாக்குமெண்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷமா, அதாவது குடும்பமா இந்த இடம் இவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவர்கிட்ட ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் டாக்குமெண்ட் தான் இருக்கு. இவர் இடம்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த சைட்ல இந்த விக்ரமஜித் கிருபாவோட ஹெல்ப்போட ஃபேக்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு பாத்தீங்களா. அந்த டாக்குமெண்டோட ஒரு நாள் பிரச்சனை பண்றாரு. இது உன் இடமே கிடையாது, என் இடம், ஏற்கனவே என்னோட முன்னோர்கள் வாங்கி வச்சிருக்காங்க, நீயே பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இதை பாக்குற மகாதேவுக்கு ஒண்ணுமே புரியல. எது நம்ம தாத்தா காலத்திலேயே, அதாவது அப்பா காலத்திலேயே வித்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா இந்த இடத்துல நீ கிளம்பணும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த விக்ரமஜித் பேசிட்டு போறாரு. இது எல்லாமே பொண்ணான நந்தினிக்கு தெரிய வருது. இந்த மகாதேவுக்கு நந்தினின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் படிச்ச படிப்புக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அப்பா பொண்ணு கிட்ட கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, இது நம்ம இடம் தானே, திடீர்னு எப்படி அந்த விக்ரமஜித்தோட இடமா மாறும், அந்த விக்ரம
விக்ரமஜித் எல்லார்கிட்ட இருந்தும் ஏமாத்தி இடத்த புடுங்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஏதோ ஏமாத்து வேலை தான் பண்றான் போல அப்படின்ற மாதிரி அவன் காமிச்சதுல வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவன் காமிச்சதுல ஃபேக்கா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு சில டவுட் வருது. சோ கண்டிப்பா அவன் ஏமாத்தி இருக்கான், நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட வந்து சில டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட்லாம் எங்கப்பா வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது இவர் எல்லாமே அந்த பெட்டியில தான் இருக்கும்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா பெட்டியை ஓபன் பண்றாங்க. அதாவது இவங்களோட அப்பா தாத்தா காலத்துல இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெட்டியில நிறைய டீடைல் எல்லாம் கிடைக்குது, பேப்பரா கிடைக்குது. அதுல ஒவ்வொன்னா இவங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது இவங்களை விட்டு சொத்து கைமாறவே இல்ல, இவங்க கிட்ட தான் அந்த சொத்து இருக்குன்றதுக்கான டாக்குமெண்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, அவர் இதுக்கு மேல வந்தாருன்னா நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை நம்ம காட்டலாம், நம்ம கிட்ட தான் உண்மையான டாக்குமெண்ட் இருக்கு, அவர் ஏமாத்த தான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. இப்பதான் அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நந்தினி பொண்ணு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சிருக்காங்கன்றது இந்த விக்ரமஜித்தோட ஆளுங்க மூலியமா விக்ரமஜித்துக்கு தெரிய வருது. என்னடா இது, நம்ம எப்படியாவது மகாதேவ மிரட்டி ஏமாத்தி இடத்த புடிங்கிடலாம் நினைச்சோம், இப்ப அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு வேற, அவ டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சு எடுத்துட்டா, இதுக்கு மேல இந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கொண்டு போனா அந்த பொண்ணு வேற மாதிரி நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடுவா, இதுக்கப்புறம் இந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கொண்டு போறதை காட்டிலும் வேற எப்படியாவது அவங்கள பயம்புத்தணும், அதாவது அரசு தரப்புல இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போன மாதிரி நம்ம செட் பண்ணா அவங்க பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க ஹெல்ப்போட தான் இவர் நிறைய பேரோட இடத்த புடுங்கிருப்பாரு. அதாவது கிருபான்னு ஒரு நபர் இருக்காரு, இன்னும் சிலர் இவருக்கு ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா அரசு தரப்புல ஒரு நோட்டீஸை மட்டும் நீங்க அடிங்க, அது எது என்னன்னா இது உங்க இடம் இல்ல, சீக்கிரமா இந்த இடத்த நீங்க காலி பண்ணுங்கன்னு அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை மட்டும் அனுப்புங்கன்னு அங்க இருக்க சிலர் என்ன பண்றாங்கன்னா சரி நாங்க பண்ணிடுறோம்ன்ற மாதிரி இவர்கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. அதாவது இவங்க இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு விஷயத்த ஒட்டிடுறாங்க, இது வந்து நோட்டீஸ், சீக்கிரமா நீங்க இந்த இடத்த காலி பண்ணும், இது உங்களுக்கு சொந்தமான இடமான்றதுல நிறைய கேள்வி இருக்கு, அதனால சீக்கிரமே இந்த இடத்த நீங்க காலி பண்ணும், கோர்ட்ல கேஸ் நடக்கும், அதுக்கப்புறம் முடிவு வரும்ன்ற மாதிரி ஒரு நோட்டீஸை ஒட்டியிருக்காங்க. இந்த நோட்டீஸை பாக்குற அப்பா ரொம்ப பயந்துடுறாரு. அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நந்தினி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. நந்தினியும் வந்து அந்த நோட்டீஸை பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒட்டியிருக்க நோட்டீஸை கிழிக்க கூடாதுல, அந்த நந்தினியும் வந்து இதுல என்ன இருக்கு, இதுல ஏதோ தப்பு இருக்கு போலியே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க சைடு எல்லாமே கரெக்டா இருக்கும் போது கவர்மெண்ட் தரப்புல இருந்து எப்படி இப்படி நோட்டீஸை ஒட்டுவாங்க, நிச்சயமா இதுக்கு பின்னாடி அந்த விக்ரமஜித்தோட சூழ்ச்சி இருக்குன்றத நந்தினி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு படுமா, அதாவது தப்பு நடந்திருந்தா அந்த தப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிக்கும் போது அந்த நோட்டீஸ் வந்து சர்வே நம்பர் தப்பா இருக்கு, சர்வே எண்ணி இந்த மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே இவங்க சைட்ல நிறைய விசாரிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்காங்கல்ல, அதாவது இவங்களுக்கு அதிகாரி லெவலுக்குலாம் பழக்கம் கிடையாது, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அதிகாரியை பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி தான் நோட்டீஸ் ஒட்டுவாங்களா, எந்த அடிப்படையில நோட்டீஸ் ஒட்டுவாங்கன்ற மாதிரிலாம் நிறைய விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அப்படிலாம் ஒட்டவே மாட்டாங்க, இதை யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க, அதாவது அரசே பண்ண மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. சோ இதை கண்டிப்பா அந்த விக்ரமஜித் தான் பண்ணிருக்காருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் விக்ரமஜித்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. என்ன இந்த விஷயத்தையும் இவ கண்டுபிடிச்சிட்டா, பொதுவா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்காங்கன்னா பயந்துருவாங்க, கவர்மெண்ட் கிட்ட வந்து பிரச்சனை வந்துரும், நம்ம விலகி போயிடலாம் தான் நினைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே, இவகிட்ட நம்ம உசாரா தான் இருக்கணும், ஆளுங்களை அனுப்பிவிடு, அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா நந்தினியை கொஞ்சம் மிரட்டுறதுக்காக அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்களை எல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. நந்தினி இருக்காங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. இவரை வந்து முதல்ல நம்ம மாட்டி விட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும், இல்லனா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு இவங்களுக்கு தெரியுது. தாலுகா ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்க்கு அப்பாவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கும் இந்த விக்ரமஜித் இருக்காருல நிறைய முயற்சி எடுக்கிறாரு. ஏன்னா அவங்க மட்டும் அவங்க இடம் நம்ம ஏமாத்தி புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றோன்றது வெளியாயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால விக்ரமஜித் தடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சாமர்த்தியமா கஷ்டப்பட்டு அப்பாவை அந்த தாலுகா ஆபீஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒன்ஸ் அந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விக்ரமஜித்தால எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துக்கு வந்தவங்க இந்த இடம் எங்க பேர்ல தான் இருக்கு, ஆனா விக்ரமஜித்னு ஒருத்தர் ஏமாத்தி புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு, அவர் நிறைய பேரை இந்த மாதிரி பாடா படுத்திருக்காரு, நான் நிறைய பேர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி வாங்கியிருக்கேன்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே, ஏன்னா வந்து இப்படிதான் எங்களை ஏமாத்தினாருன்ற மாதிரி இவங்க கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே அந்த விக்ரமஜித் தொடர்ச்சியா இதுதான் பண்றாரு, அவரை எக்ஸ்போஸ் பண்ணோம்னா எல்லார்கிட்டயும் பேசணுன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பேசியிருப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் இன்ஃபர்மேஷனை சேகரிச்சு அதை ஒரு கம்ப்ளைண்டா மாத்தி அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் இந்த தாலுகா ஆபீஸ்ல இவங்க மேல தப்பு இல்லைன்றத ப்ரூவ் பண்றாங்க. அதே மாதிரி அவர் மேல தான் தப்பு, அவர் ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காருன்றத ப்ரூவ் பண்றாங்க. இதை தாண்டி அதாவது அதிகாரிங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் அதிகாரி கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அதிகாரி பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்றாரு. இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. அதுக்கு தேவையான இன்னும் வந்து இப்ப புதுப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவங்க கிட்ட தந்துடுறாரு. அதே சமயம் அந்த விக்ரமஜித் நிறைய தப்பு பண்ணிருக்காருல, உள்ள இருக்க அதிகாரிகளை யூஸ் பண்ணியே தப்பு பண்ணிருக்காருல, அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுறாரு. யார் யார்கிட்ட சொல்லணுமோ, இவருக்கு மேல அதிகாரி
அதிகாரிங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் அந்த விஷயத்தை கொண்டு போயிடுறாரு. சோ விக்ரமஜித் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறாரு. எல்லார் முன்னிலையிலயும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு மேல இந்த விக்ரமஜித்துக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாத்தையும் அரசு தரப்பை சேர்ந்தவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இடத்தை நந்தினி காப்பாத்தி அப்பாக்கே தந்துட்டாங்க அப்படின்றதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வேற ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறதுக்கு வரேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போடுங்க. ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், முடிஞ்சா அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.